ஸ்கூலில் டீச்சர் வேலை பார்த்துட்டு இருந்தா புவனா. வயசு 26. இவ தினமும் ஸ்கூலுக்கு நம்ம வீடை தாண்டி தான் போவா. நானும் இவ போகும்போதெல்லாம் ஏதாச்சும் ஒரு ரீசன் வச்சுக்கிட்டு வாசலில் வந்து நிற்பேன். ஃபோன் பேசுகிற மாதிரி, இல்லை பைக்கை க்ளீன் பண்ணுற மாதிரி. இவளை பார்க்கும்போது இவன் மேலே ஆசை அதிகமாக வரும். ஒரு நாள் நல்ல மழை. அந்த மழையில் இவன் அப்படியே ரோட்டில் வந்துட்டு இருந்தா. நான் ஒன்றே சொன்னேன், என்ன டீச்சர் மழையில் போகிறீங்க, வாங்க கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு போங்க அப்படின்னு சொன்னேன். இவளும் வந்து நம்ம வீட்டு பைக் பார்க்கிங் கிட்ட நின்றுட்டு இருந்தா. அப்படியே இவளை பார்த்துட்டு இருந்தேன். டீச்சர் காஃபி ஏதாவது கொடுக்கட்டுமா அப்படின்னு. இல்லை பரவாயில்ல, உங்களுக்கு எதுக்கு அப்படின்னா. இல்லை தினமும் உங்களை பார்ப்பேன், நீங்கள் இந்த பக்கம் தான் போகிறீங்க, அதுவும் நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற ஸ்கூலில் தானே டீச்சராக இருக்கீங்க, வாங்க காஃபி குடிக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு காஃபி போட்டு கொடுத்தேன். பவுனாவும் காஃபி குடிச்சிட்டே இருந்தா. நான் அப்போ கேட்டேன், என்ன இவ்வளோ அழகாக இருக்கீங்க, கல்யாணம்லாம் இன்னும் பண்ணலையான்னு கேட்டேன். இல்லை வீட்டில் அலைன்ஸ் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னாங்க. வேணா நான் வந்து உங்கள் வீட்டில் கேட்கட்டுமான்னு கேட்டேன். என்ன சொல்கிறீங்க அப்படின்னாங்க. ஆமாம், நீங்கள் இவ்வளோ அழகாக இருக்கிறீங்களே, பேசாமல் நானே உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம்லன்னு. அதுக்கு ஒன்றே போனா, சரி வேணா வீட்டில் வந்து கேட்டு பாருங்கள், அவனுக்கு சரின்னா எனக்கும் சரின்னு தான் சொன்னான். இவளை பார்க்கும்போது இவ்வளோ ஆசையாக இருக்குது. இவளாம் நம்ம கூட இருந்தால் நமக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் காஃபி குடிச்சதுக்கப்புறம் மழை பாட்டுக்கு வந்துட்டே தான் இருந்தது. இவ அங்கேயே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா. வீட்டுக்கு ஃபோன் பண்ணியும் சொன்னான், அம்மா இங்கே ரொம்ப மழையாக இருக்குது, நான் மழை நின்றதுக்கப்புறம் வீட்டுக்கு வரேன்னு. அவங்க வீட்லேயும் சரின்னு சொல்லிட்டாங்க. காஃபி குடித்ததுக்கப்புறம் நான் டிவி ஆன் பண்ணேன். டீச்சர் கொஞ்ச நேரம் டிவியை பார்த்துட்டு இருங்கன்னு. இவ டிவியை பார்த்துட்டு இருக்கும்போது நான் என்னோடய அறைக்கு வந்தேன். அங்கேருந்து இவளை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். பார்த்துட்டே இருக்கும்போது இவளும் கவனிச்சா. சரி நம்ம போய் கேட்டுடலாமான்னு சொல்லிட்டு, டீச்சர் நான் சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆகுது, இப்போ ரொம்ப சாப்பிட்ணும் போல இருக்குது அப்படின்னு. மழை வேறு, இவளுக்கும் அழகு வேறு. சரின்னு சொன்னதும் நாங்கள் அப்படியே ஆரம்பித்தோம். பொதுவாகவே அழகான பெண்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆசைகள்லாம் அதிகமாக தான் இருக்கும். அது யாராவது வந்து நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்களான்னு சொல்லிட்டு